ஓம் சாந்தி. 26/5/69 சம்பூர்ண ஸ்நேகத்தின் அடையாளம் சொல்றார் பாபா. டைட்டில் சொல்றாரு, அனைவரும் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. வந்தோடனே ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாரு, அந்த மாதிரி நம்மளை கேட்குறாரு. எல்லாரும் எந்த நிலையில உட்காந்துக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஈடுபாட்டுடன் அமர்ந்திருக்கிறீர்களா அல்லது அன்பில் மூழ்கிய நிலையில் அமர்ந்திருக்கிறீர்களா? ஈடுபாடோட இருக்கிறீங்களா இல்ல அன்புல மூழ்கி லவ்லின் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கிறீங்களான்னு கேட்குறாரு பாபா. அன்புல மூழ்கி எந்த நிலையில் இருக்கிறீர்கள்னு கேட்குறாரு. தந்தை மீது ஈடுபாட்டை ஏற்படுத்துவதில் அதிக நேரம் செலவழிகிறதா அல்லது அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதிக நேரம் பாபாவை நினைச்சிட்டு பாபா மேல ஈடுபாடு இருக்கா இல்லைன்னா அவர் அன்புலயே அப்படியே மூழ்கியே கிடக்குறீங்களான்றாரு. தன்னை சோதிச்சிருப்பீங்க, நல்லது. செக் பண்ணிருப்பீங்க, இப்ப நல்லதுன்றாரு. தன்னுடைய பரீட்சையின் முடிவை தெரிந்து கொள்ளும் விருப்பம் அனைவரிடமும் உள்ளது. அனைவருடைய உள்ளங்களிலும் விசேஷமாக இந்த எண்ணமே இப்ப எழுந்துட்டு இருக்குது. ஆகவே இன்று முடிவை வெளியிடுகிறார்கள். அனைவரும் அவரவர் தகுதிக்கேற்ப அவரவர் சக்திக்கேற்ப எழுதியிருக்கிறாங்க பாபாக்கு. மொத்தமான முடிவாக வெளிப்படுவது என்னவென்றால், தந்தை மீது நிச்சய புத்தி இருக்குது. நிச்சய புத்தி எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆனால் எவ்வளவு தந்தை மீது நம்பிக்கை உள்ளதோ அவ்வளவு தந்தையின் மகா வாக்கியங்கள் மீது கட்டளைகள் மீது நிச்சய புத்தி உடையவராக இருக்க வேண்டும்ன்றாரு. அவர் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அவர் சொல்றத ஃபாலோ பண்றதுலதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. அதான் சொல்றாரு, கட்டளைகள் மீது ஸ்ரீமத் மீது நிச்சய புத்தி உடையவராக இருக்க வேண்டும். ஆனால் அந்த முயற்சியில் 50% தான் உள்ளதுன்றாரு. தந்தை மீதும் 100% நம்பிக்கை இருக்கிறது, ஆனாலும் அந்த முயற்சியில 50% தான் இருக்கு. எனினும் தந்தையினுடைய கட்டளைகள் மீது நம்பிக்கை உடையவராகி என்ன கட்டளை கிடைத்திருக்கிறதோ அதை உடனே இப்ப செய்து முடிக்க வேண்டும்ன்றாரு. இன்னைக்கு வேற நிறைய கட்டளை கொடுத்துக்கிறாரு, அதை வேற இப்ப செய்து முடிக்க வேண்டும்ன்றாரு. பெரும்பான்மையாக 50% முடிவில் மட்டுமே கட்டளை மீது நிச்சய புத்தி இருக்குதுன்றார். 50% தான் நம்மள 50% பேர் தான் கட்டளை நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் மீது நமக்கு நிச்சய புத்தி இருக்குன்றாரு. அவ்வாறே ஆசிரியர் மீதும் நம்பிக்கை புத்தி வேண்டும்ன்றாரு. அந்த மாதிரியே நீங்க பாபா மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். ஆனால் அவருடைய அனைத்து படிப்பினையின்படி முழுமையான முறையில் இப்ப நடக்க வேண்டும்ன்றாரு. அதனுடைய முடிவிலும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சதவீதமே இருக்குதுன்றாரு. அவ்வாறே குரு ரூபத்திலும் கூட சத்குரு இருக்கிறார் என்ற பூரண நம்பிக்கை உள்ளது. அவங்களுக்கு ஆசிரியர் ரூபத்திலையும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பாபா மேல. குரு ரூபத்திலையும் சத்குரு இருக்கிறார் இல்லையா, இப்ப சத்குருவா தானே இருக்கிறாரு, அதனால அவர் மேல பூரண நம்பிக்கை உள்ளது. எனினும் அவருடைய ஸ்ரீமத் படி நடப்பதில் மொத்த முடிவு 50% மட்டுமே உள்ளதுன்றாரு. தந்தை, ஆசிரியர், சத்குரு மீது மட்டுமே நம்பிக்கை இருந்தால் போதாது. ஆனால் இந்த நம்பிக்கையின் கூடவே அவரது கட்டளை, அவருடைய படிப்பினை, மேலும் அவருடைய ஸ்ரீமத் மீது கூட சம்பூர்ண நிச்சய புத்தி உடையவராகி இப்ப நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதில் குறை இருக்குது. இப்ப பார்த்தாரு, அதுல குறை இருக்குன்றாரு. இன்னைக்கு நான் சொல்லியிருக்காரு நமக்கு முரளியில, நினைவுல இருந்து சமைங்கன்னு இருக்காரு. அந்த கட்டளையாவது இன்னைக்கு ஏத்துட்டு ஒழுங்கா அப்படி நடக்கணும். அதை இப்போது நிவர்த்தி செய்ய வேண்டும்ன்றாரு. இதுல இப்ப குறை இருக்கு, இதை இப்போது நிவர்த்தி செய்ய வேண்டும்ன்றாரு. அன்பின் அடையாளம் என்னன்னா, சம்பூர்ண ஸ்நேகி என்பதை எதை கொண்டு அறியலாம்? அவரது முக்கிய லட்சணம் என்னவாக இருக்கும்? சம்பூர்ண ஸ்நேகி, பாபாவுக்கு சம்பூர்ணமா அவர் மேல மட்டும்தான் அன்பு, அவர் மேல மட்டும்தான் நம்ம அன்பின் அடையாளம் இருக்குன்னா அவங்க லட்சணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. சிலர் சொல்றாங்க, ஆன்சர் சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நீங்கள் அனைவரும் கூறியதும் சரியே, எனினும் இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்துகிறோம்ட்டு அவர் ஒரு ஆன்சர் சொல்றாரு. என்னன்னா, ஒருவருக்கு யார் மீது அன்பு உள்ளதோ அந்த அன்பிற்குரியவரின் உருவம் அவரது உருவத்தில் தென்படும். இப்ப நமக்கு ஒருத்தவங்க மேல அன்பு இருக்குன்னா நம்மளை பார்த்தா அவங்கள மாதிரி தெரியும். ஏன்னா அவங்கள தானே நமக்கு பிடிக்குது, அதனால நம்மளை பார்த்தா அவங்களாவே தெரியும். சொல்றாரு, அந்த அன்பிற்குரியவரின் உருவம் அவரது உருவத்தில் தென்படும். அவரது கண்களில் அன்பிற்குரியவரின் கண்கள் தென்படும். அவரது வாயிலிருந்து கூட அன்பான வார்த்தை வெளிப்படும். அவருடைய ஒவ்வொரு நடத்தையிலிருந்தும் ஸ்நேகியின் சித்திரமே தென்படும்ன்றாரு. இப்ப நம்ம நடத்தையை பார்த்தா பாபா மாதிரி தெரியும், அதான் சொல்ல வர்றாரு. அவருடைய கண்களில் அன்பானவரே தென்படுவார். நம்ம கண்ணை பார்த்தா பாபா தான் தெரியணும். அவருக்குள் அந்த அன்பானவரே நிறைந்திருப்பார். நமக்குள்ளாரையே பாபா தான் இருப்பார்.
அந்த ஆஞ்சநேயர் திறந்து காட்டுவார்ல, ராமர் சீதை இருப்பாங்க மார்பில், அவங்க இதயத்துல அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நமக்குள்ளார பாபாவே நிறைந்திருப்பார் அப்படின்னு சொல்றாரு. இத்தகைய நிலை உங்களிடம் இப்ப இருக்க வேண்டும். இதுதான் அன்பினுடைய அடையாளம்ன்றாரு. இப்போது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய சம்ஸ்காரங்களில் மிகுந்த வேறுபாடு இருக்கு. பாபா ஆனா பார்த்தாரு, நமக்கும் பாபாவுக்கும் சம்ஸ்காரத்துல அவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, நம்ம வேற மாதிரி இருக்கணும்ன்றாரு. மிகுந்த வேறுபாடு இருக்குது. எப்போது சமமாகி விடுவீர்களோ அப்போது உங்களுடைய சம்ஸ்காரமே வெளிப்படாது. எப்ப நீங்க பாப் சமான் ஆயிரீங்களோ அப்போ உங்களுடைய அந்த பழைய சம்ஸ்காரம்லாம் வெளிப்படாதுன்றாரு. வெளியே வராது, அந்த தைரியமே இருக்காது அதுக்கு. அவரே தான் வெளிப்படுவார், பாபா தான் வெளிப்படுவார் நம்மள. ஒவ்வொருவரிடமும் தந்தையை காண்பர். அப்ப உலகமே ஒவ்வொரு பிகேஸ்டையும் பாபாவை பார்ப்பாங்க. உங்கள் அனைவரின் மூலம் தந்தையின் காட்சி கிடைக்கும் சொல்றாரு. உங்க மூலமா தான் பாபா தெரிவார். பாபா எப்படி பிரத்யட்சமாவாரு? தனியா நம்ம வானத்துல இருந்துலாம் பாபா வரமாட்டார். வானத்துல அப்படியே புள்ளியா வருவார்ல, அப்படிலாம் கிடையாது. புள்ளியா வந்தா கூட யாருக்கும் தெரியாது பாபா தான் வராருன்னு. நம்ம முகத்துல பாபா தெரிவார். பாபாவுடைய காட்சி கிடைக்கும் நம்ம முகத்துல. ஆனால் இப்போது இந்த குறை உள்ளது. ஆனா இப்ப அதான் இன்னும் பிரத்யட்சமாகாம இருக்குது. இந்த குறை உள்ளது. அத்தகைய சிநேகியாக நான் ஆகியிருக்கிறேனா என்று இப்ப கேட்க வேண்டும்ன்றாரு. இப்ப நான் அந்த மாதிரி சிநேகி ஆயிருக்கேனா? என்னை பார்த்தா பாபா தெரியணும், என்னோட நடத்தையை பார்த்தா பாபா தெரியணும், என் கண்ணை பார்த்தா பாபா கண்கள் தெரியணும். இதெல்லாம் தெரியுதா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. அன்பு செலுத்துவது சுலபமாகுன்றாரு. அன்புலாம் ஈஸியா செலுத்திடலாம், அதெல்லாம் ஈஸி தான்றாரு. ஆனா அன்பு சொரூபம் ஆவதே தான் இறுதி நிலையாகுன்றாரு. அந்த சொரூபமாவே ஆகிறது தான் இறுதி நிலையாகுன்றாரு. பரீட்சையின் முடிவு அறிவிக்கப்பட்டது. ஒன்று இந்த குறை உள்ளது. இப்பதான் டெஸ்ட் பேப்பரோட முடிவு சொல்றாரு. இப்ப நமக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் கொடுத்தாருல, அதுல ரிசல்ட் பார்த்தாரு. அதுல இந்த குறை இருக்குன்றாரு. நீங்கள் எழுதிய தேர்வில் மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால் சகிப்புத்தன்மை மிக குறைவாகவே உள்ளது. இப்ப நமக்கு வச்ச டெஸ்ட் பேப்பர்ல நமக்கு பொறுமை சக்தி இல்லை, சகிப்புத்தன்மை மிக குறைவாக உள்ளது. எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்குமோ அந்த அளவு சேவையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றாரு. குழுவில் இருப்பதற்காக கூட சகித்து கொள்ளும் சக்தி தேவை. இப்போ ஒரு டீம் ஒர்க் இருக்கு, டீம்ல எல்லாரும் கூடயும் சேர்ந்து வேலை செய்யணும்னா நமக்கு பொறுமை சக்தி அதிகம் தேவை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அங்க குழுவுல இருக்கணும்னா சகித்து கொள்ளும் சக்தி தேவை. எல்லாரும் அந்த ஒற்றுமை வரணும்னா எல்லாருக்கும் அந்த சகித்து கொள்ளும் சக்தி இருக்கணும். அப்பதான் ஒத்துமையா கடைசி வரைக்கும் இருக்க முடியும். விநாசம் என்கிற இறுதி தேர்வில் தேர்ச்சி அடைவதற்காகவும் சகித்து கொள்ளும் சக்தி வேண்டும்ன்றாரு. கடைசி டெஸ்ட் பேப்பர் என்ன தெரியுமா நமக்கு? விநாசம் தான். விநாசத்தினுடைய லாஸ்ட் டெஸ்ட் பேப்பர். அதுலயும் தேர்ச்சி அடையிறதுக்கான சக்தி இப்ப வேணும்ன்றாரு. அந்த சகிப்புத்தன்மை பெரும்பாலானோரிடம் மிக குறைவாகவே உள்ளதுன்றார் பாபா. அந்த சகிப்புத்தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாத்தையும். ஆகையால் அதை இப்போது அதிகரிங்களா. அதனால இப்ப பாபாட்ட சக்தி வாங்குங்க. அதிகாலையில எஞ்சி இப்போ எது வாங்குறீங்களோ இல்லையோ சகித்து கொள்ளும் சக்தி வாங்குங்க. சகித்து கொள்ளும் சக்தியை எவ்வாறு பெறுவதுன்னு கேக்குறாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு சிநேகி ஆவீங்களோ பாபாவுக்கு அவ்வளவு சகித்து கொள்ளும் சக்தி வந்துரும்ன்றாரு. ஒண்ணுமே இல்ல, பாபாவுக்கு எவ்வளவு நம்ம சிநேகி ஆகிறோமோ அவ்வளவு சகித்து கொள்ளும் சக்தி வந்துடும். எந்த அளவு ஒருவர் மீது அன்பு உள்ளதோ அந்த அளவு அந்த அன்பில் சக்தி வந்துருதுன்றாரு. அன்புடன் இருப்பதால் சகிப்புத்தன்மை எவ்வாறு வருகிறது, இதை எப்போதாவது அனுபவம் செய்ததுண்டான்றாரு. உதாரணமாக பாருங்க. சரி, எப்படி அன்போட இருந்தா சகிப்புத்தன்மை வரும், எப்படி வரும்? இதுக்கு ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேக்குறாரு. உதாரணம் சொல்றாரு பாருங்க. உதாரணமா ஒரு குழந்தைக்கு தாய் இருக்கிறார். குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து நேரிடில் தாய்க்கு அன்பின் காரணத்தினால் சகிப்புத்தன்மை வந்து விடுகிறது. இப்போ ஒரு குழந்தை காரு கிட்ட போயிடுச்சுன்னா அந்த அம்மா போய் காரையே தூக்கிடுவாங்க. எப்படி அவ்வளவு சக்தி வரும்? ஏன்னா குழந்தைய காப்பாத்தணும். குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்களால முடியாது. அப்ப அவ்வளவு சக்தி அவங்களுக்கு வளர வருது, சகிப்புத்தன்மையும் வருது. அப்ப அன்பின் காரணத்தினால்தான் சகிப்புத்தன்மை வருதுன்றாரு. குழந்தைக்காக அனைத்தையும் சகித்து கொள்ள தயாராகிடுறாங்க இல்லையா, அந்த சமயம் அன்பின் காரணத்தினால் தன்னுடைய உடல் அல்லது சூழ்நிலையை பற்றிய எந்த கவலையும் இருக்காது. இப்ப நமக்கு உடம்பே முடியல படுத்துட்டு இருப்போம், ஆனா நம்ம குழந்தை வந்து அதை கேக்குது இதை கேக்குதுன்னா உடனே ஏஞ்சி போய் செஞ்சு கொடுப்போம் இல்லையா. அது எதனாலனா சகிப்புத்தன்மை எதனால வருதுன்னா அன்பின் காரணத்தினால்தான் வருதுன்றாரு. அதனாலதான் தன்னுடைய உடல் சூழ்நிலையை பற்றிய எந்த கவலையும் அவங்களுக்கு இருக்காது. அவ்வாறே ஒருவேளை நிரந்தர அன்பு இருக்கிறதெனில் அந்த அன்பானவருக்காக சகித்து கொள்வது என்பது ஒன்றும் பெரிய விஷயமாகவே இருக்காதுன்றார் பாபா. நிரந்தரமா பர்மனண்டா அன்பு இருக்கு பாபா மேல, அந்த பாபாக்காக நம்ம சகிச்சுக்கிறோம்.
அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது, அன்பு குறைவாக இருக்குதுன்றாரு. அதனாலேயே சகிப்புத்தன்மையும் இப்ப குறைவாக இருக்குது. அ- இதுவே உங்கள் அனைவருடைய தேர்வின் முடிவாகுன்றார். நம்மளுடைய டெஸ்ட் பேப்பருடைய ரிசல்ட் இதான்றாரு. இப்போது ஒரு ஒரு மாதத்திற்கு பின் முடிவு பார்க்கணும். இப்போ ஒரு மாசத்துல நம்மளோட ரிசல்ட்டை பார்த்தாரு. அடுத்து இப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ரிசல்ட்டை பார்ப்பாராம். அங்கே ஒவ்வொரு 3 மாதத்திற்கு பிறகு தேர்வு வரும். ஆனா இங்க ஒரு மாதத்திற்கு பின் அங்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து 3 மாசத்துக்கு பிறகு டெஸ்ட் வரும், எக்ஸாம் வரும். ஆனா இங்க வந்து ஒரு மாதத்திற்கு பின் எந்த அளவு பாபா மீது ஸ்நேக ரூபம் ஆகியுள்ளீர்கள்ன்ற முடிவை பாபா பார்ப்பார்கள். முக்கியமானது நிர்பயத்தா, பயமற்ற நிலை என்கிற குணம். இது தேர்வில் கொடுக்கப்படவில்லை, ஏனெனில் இது மிகவும் இப்ப குறைவாக உள்ளது. ஒரு மாதத்திற்குள் இந்த நிர்பயத்தா குணத்தை தனக்குள் பூரணமாக நிறைப்பதற்கு இப்ப முயற்சி செய்யணும். நிர்பயத்தா எவ்வாறு வரும், அதற்காக செய்ய வேண்டிய முக்கிய முயற்சி என்ன, ஒன்னொன்னா சொல்றாரு. சகிப்புத்தன்மை சொன்னாரு, பொறுமை எப்படி வரும்னு கேட்டாரு. இப்ப வந்து நிர்பயத்தா எப்படி வரும்னு கேக்குறாரு. அதற்காக செய்ய வேண்டிய முக்கிய முயற்சி என்னன்னா, நிராகாரி ஆகணும். உடம்புல இருந்தா தானே பயம் வரும், உடம்பே இல்லைன்னா நம்ம ஏன் பயப்பட போறோம். நிராகாரி ஆகணும். நிராகாரி ஆகிட்டா பயமே வராதுன்றாரு. எவ்வளவு நிராகாரி நிலையில் இருப்பீர்களோ அவ்வளவு பயமற்றவராக இருப்பீர்கள்ன்றாரு. ஆத்மஸ்வரூபத்துல நான் புள்ளியா இருக்கிறேன், பரந்தாமத்துல இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. உலகத்துல என்ன நடந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்காது, உடம்புக்கு எது நடந்தாலும் பயமே இருக்காதுன்றாரு. அதனால நிராகாரி நிலையில இருந்தீங்க, அந்த பயிற்சி பண்ணீங்கன்னா அவ்வளவு பயமற்றவராக இருப்பீர்கள். எவ்வளவு டிப்ஸ் கொடுக்குறாரு. சரீர உணர்வில் வருவதாலேயே பயம் ஏற்படுகிறது. ஏன் பயம் வருது, சரீர உணர்வுல வர்றதுனால்தான். அடுத்த ஒரு மாதத்திற்கான இந்த நாட்குறிப்பை முன்னரே கூறிவிடுகிறோம். குமாரிகளின் பயிற்சி வகுப்பு நிறைவடைந்ததும் சகிப்புத்தன்மை, பயமற்ற நிலை மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் ஆகியவை எந்த அளவு உள்ளது என்று நாம் கேட்போம். அப்ப இந்த 3 டெஸ்ட் பேப்பர் வச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி செக் பண்ணுவான்றாரு. இந்த 3 விஷயங்களின் தேர்வு பிறகு நடைபெறுன்றார். என்னன்னா, சகிப்புத்தன்மை, பயமற்ற நிலை, நம்பிக்கையின் அடையாளம். குமாரிகள் மீது பாப்தாதாவிற்கு விசேஷ அன்பு ஏன் இருக்கிறது, குறிப்பாக எந்த விஷயத்தின் காரணத்தினால் பாப்தாதாவிற்கு விசேஷமான அன்பு உள்ளதுன்னா, சிஸ்டர்ஸ், குமாரிகள், ஏனெனில் இவர்களுக்கு ஒருவேளை ஈஸ்வரிய அன்பு கிடைக்கவில்லைனால் யாருடைய அன்பிலாவது மாட்டிக்கொள்வார்கள் என்பதை பாப்தாதா புரிந்திருக்கிறார். பாபாவை நினைக்கலன்னா வேற யார்ட்டையாவது மாட்டிக்குவாங்களாம். அதனால பாபா புரிஞ்சுட்டு அவங்க மேல ரொம்ப அன்பு வைக்கிறாரு. ஏன்னா யாருக்கிட்டையும் மாட்டிக்கூடாதுன்ட்டு. தந்தை கருணை உள்ளமுடையவர் அல்லவா, கருணையின் காரணத்தினாலேயே பாபாவுக்கு அன்பு உள்ளது. எதிர்காலத்தை காக்கும் பொருட்டே விசேஷ அன்பு இப்ப உள்ளது. பாப்தாதாவின் அன்பிற்கான கைமாறு என்ன அளிக்கப் போகிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். இப்ப பாபா அன்பு கொடுக்குறாருல, அதுக்கு பதில் உதவி கைமாறு என்ன சிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க, குமாரிகள் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலான்றாரு. தன்னை காப்பாற்றுவதே பாப்தாதாவின் அன்பிற்கான கைமாறாகும். அவங்களே எதுலயும் போய் மாட்டிக்காம காப்பாத்திக்கிறதே பாபாவுக்கு சேர அன்பிற்கான கைமாறாகுன்றாரு. எந்தெந்த விஷயங்களில் தன்னை காக்க வேண்டும் என்று தெரியுமான்னு கேக்குறாரு. 1, மனம் சகிதமாக தூய்மையாக இருக்கணும், மனதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்றாரு. 2வது விஷயம், தனது வாயிலிருந்து எந்த ஒரு தவறான வார்த்தையும் வெளிப்படக்கூடாதுன்றாரு. இப்படி எல்லாம் இருக்கணுமா, அப்பதான் வந்து பாபாவுக்கு கைமாறு அளிக்கிற மாதிரின்றாரு. வார்த்தைகளிலும் கட்டுப்பாடு, மனதிலும் கூட கட்டுப்பாடு வேண்டும். சாக்காரத்தில் பாப்தாதாவின் வார்த்தைகள் எவ்வாறு இருந்தனவோ அத்தகைய வார்த்தைகளையே இப்ப பேச வேண்டும். பிரம்மா பாபா எப்படி பேசினாரோ அது மாதிரி இப்ப நீங்க பேசணுன்றாரு. குமாரிகள் சொல்றாரு. குமாரிகள்னா நம்மளும் தான் வருவோம் அதுல. அதர் குமாரிகள் 2 பேருக்கு தான் சொல்றாரு. கர்மமும் கூட சாக்கார உடல் மூலம் பிரம்மா பாபா எவ்வாறு செய்து காண்பித்தாரோ அத்தகைய கர்மங்களே இப்ப செய்ய வேண்டும். வேலை கூட பாபா எப்படி வேலை செஞ்சாரு, உடல் மூலமா அவர் எப்படி செஞ்சு காண்பிச்சாரோ அது மாதிரி கர்மங்களே செய்யணும். கர்மயோகியா இருந்து செஞ்சாரு. பிறர் உங்களை பார்த்து செய்யும்படியாக உங்கள் கர்மம் இருத்தல் வேண்டும். இது குமாரிகளுக்காக விசேஷமாக கூறப்படுகிறது. மேலும் எதிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும்னா, தீய சேர்க்கையிலிருந்து தப்பிக்கத்தான் வேண்டும்ன்றாரு. மற்றொரு விசேஷமான விஷயம் இருக்குது. ஆத்ம ரூபத்தில், சரீரத்தின் ரூபத்தில் உங்கள் அனைவரையும் கெட்ட வழியில் இட்டு செல்லக்கூடியவர்கள் பல ரூபங்களில் எதிரில் வருன்றாரு. பாருங்களேன், ஆத்ம ரூபத்துல, சரீரத்தின் ரூபத்துல நம்ம எல்லாரையும் கெட்ட வழியில இட்டு செல்லக்கூடியவள் பல ரூபங்களில் எதிரில் வரும். மாயா வந்து பல ரூபம் தரித்து வரும். ஆனால் அதில் ஏமாற்றம் அடைந்து விட கூடாது. அனைத்து பரீட்சைகளும் வரும், எல்லா டெஸ்ட் பேப்பரும் வரும். எனினும் அவை ஒன்றும் அல்ல,
தேர்வுகளில் யார் தேர்ச்சி அடைய முடியும்னா, யாரிடம் முழுமையாக கண்டறியும் சக்தி, பகுத்தறியும் சக்தி உள்ளதோ அவர்களே பாஸ் ஆவாங்க, அவர்களே தேர்ச்சி அடைவாங்க. எவ்வளவு கண்டறியும் சக்தி உள்ளதோ அவ்வளவே தேர்வில் தேர்ச்சி அடைவீர்கள்ன்றாரு. உங்களுக்கு பகுத்தறியும் சக்தி இது மாயாவா இல்ல பாபாவா, பாபாவுடைய ஆளா மாயாவுடைய ஆளான்ட்டு நீங்க பகுத்தறியணும். பகுத்தறிஞ்சீங்கன்னா நீங்க தேர்வுல பாஸ் ஆயிடுவீங்க. பகுத்தறியும் சக்தி குறைவாக உள்ளது. இது எம்மாதிரியான தடை, மாயை எந்த உறவில் வந்து கொண்டிருக்கிறது, மேலும் ஏன் என் முன் இந்த தடை வந்தது என்பதை பகுத்தறிய இயலவில்லை. இதனால் முடிவு என்னவாகிறதுனா, இந்த பகுத்தறிதல் குறைவாக இருக்கும் காரணத்தினாலதான் தேர்வுகளில் தோல்வியுறுகிறீர்கள்ன்றாரு. இப்ப நமக்கு வர டெஸ்ட் பேப்பர்ல நம்ம ஏன் ஃபெயில் ஆகிறோம்னா, நம்ம கண்டறியல, நம்ம பகுத்தறியல, குறைவா இருக்கு பகுத்தறிவு சக்தி. இது எந்த மாதிரியான தடை, எனக்கு சேவையில இது எந்த மாதிரி ஒரு தடை வந்திருக்கு, மாயா எந்த உருவல வந்துட்டு இருக்குது, மேலும் ஏன் எனக்கு முன்னாடி இந்த தடை வந்ததுன்ட்டு அவங்களால அதை பகுத்தறிய முடியாதனால, அவங்களுக்கு குறைவா இருக்கிறதுனால, அந்த சக்தினால அவங்க பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிட்டாங்க. பகுத்தறிதல் சிறப்பாக இருப்பவர்கள் தேர்ச்சி பெற இயலுன்றார். அப்ப பகுத்தறியும் சக்தி யார் கண்டுபிடிக்கிறாங்களோ, இது மாயா இது பாபா அப்படின்ட்டு, எந்த விஷயம் மாயாவுடையது எந்த விஷயம் பாபாவுடையதுன்னு யார் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க பாஸ் ஆக முடியும்னு சொல்றார். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார்.